என்ன ஜம்பு, கௌரிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். வீட்டுக்கு அனுப்புறதா பொய் சொல்லிட்டேன். நசீர், நேரமாச்சு, புறப்பட்டு சீக்கிரம். ஆத்தங்கர வரைக்கும் கூட்டிட்டு போய் அந்த மிருதுவான உள்ளத்துல குண்டு பாஞ்சு உயிர் போனதும் ஆத்துல இழுத்து விட்டுட்டு வந்துரு. ஜம்பு, இனி குழந்தை எப்பவுமே ஆயான்னு கேட்காதுல்ல? கேட்காது. ஒருவேளை கேட்டா? கேட்காது, கேட்காது, கேட்காது. அப்பா, அப்பா, ஜம்பு! நல்லா தேடி பார்த்தியா நஜீர்? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து எங்கேயுமே காணல. யாரு? கௌரியா? ஆமா. இங்க குழந்தைய காணோம், இங்க கௌரிய காணோம். ஏமாந்துட்டோம், மோசம் போயிட்டோம். சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. குழந்தைய தூக்கிட்டு ஓடவா பார்த்தேன்? முதல்ல குழந்தையை காப்பாத்துங்க. சாமி, என்ன செஞ்ச? ஐயோ, ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை கத்துதுன்னு வாய மூடுன்னு திக்கு முக்காடி இப்படி ஆயிப்போச்சு, காப்பாத்துங்க. அவனை அடுத்தது போக நிறுத்துக்கடா. அவனை கையை பிடிச்சு இழுத்துக்குவாங்க. முதல்ல குழந்தையை கவனிப்போம். நட நட. செய்யறதை செய்துட்டு அழுக வேறையா? மூடு வாய. மறுபடியும் அழுதான அடிச்சு கொன்னுடுவேன். என்ன நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, தயவு செய்து என் பேச்ச கேளுங்க. குழந்தைக்கு 2 வயசு இருக்கிறப்போ தவறி போய் முகத்தை துணியால மூடிக்கிட்டு மூர்ச்சி ஆயிட்டா. அதே நிலை குழந்தையோட வாயை மூடினதுனால மறுபடியும் ஏற்பட்டு. என்ன தைரியம் உனக்கு? இதுக்கு முந்தி குழந்தைக்கு இந்த மாதிரி வந்த போது என்ன செஞ்சு குணமாச்சு? சீக்கிரம் சொல்லு. முதல்ல எத்தனையோ டாக்டருங்க வந்து பார்த்தாங்க, யாராலே முடியல. கடைசியா ஒரு டாக்டர் வந்தாரு, அவராலதான் இந்த குழந்தை பொழைச்சதுங்க. யார் அந்த டாக்டர்? எங்க இருக்காரு? டாக்டர் ராமநாதன், நம்பர் 3, வெங்கடேஸ்வரா ரோட். ஒருவேளை அந்த டாக்டர் அங்க இல்லைன்னா? டாக்டருக்கா பஞ்சம், வேற யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டு வா. வேற யாராவது வந்தா முடியாதுங்க, தயவு செஞ்சு அவரே கூட்டிட்டு வாங்க. இந்த குழந்தைய பத்தி அவருக்கு தான் தெரியும். ஓகே.
இதுக்குள்ள ஒழிச்சுக்கலாம்டா. அப்போ இதுக்குள்ள ஒழிச்சுக்கணுங்கிறீங்க. இப்போ இது உள்ள படையாத உடம்பையும் வளைச்சு விட்டாங்கடா. உட்கார்ந்த உடனே காரு புறப்பட்டது. அப்போ வணக்கம் சார். டாக்டர் ராமநாதன் வீடு இதுதானுங்களே? ஆமாங்க. என்ன விசேஷம்? அவர் பொண்ணுக்கும் போலீஸ் சூப்பரண்ட் பிள்ளைக்கும் கல்யாணம். என்னடா அது மோள சத்தம் கேக்குது? ஏய், கல்யாண வீட்டு முன்னால் நிறுத்திருக்கிறான்டா. என்னடா அது நாய் மோப்பம் பிடிக்கிற? சாம்பார் வாசனை. சாம்பார் வாசனையா? அப்ப வாடா கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துருவோம். கிடி கிடி கிடி. ஏய், கூட்டிட்டானுங்க போறேக்கடா. டாக்டர் ராமநாதன் யாருங்க? அதோ கல்யாண பொண்ணு அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, அவருதான். டாக்டர் சார், எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம் தாமதமான என் குழந்தை படைக்காதுங்க. புறப்படுங்க டாக்டர் சார், சீக்கிரமா புறப்படுங்க. என்னங்க, என்ன ஆச்சு? டாக்டர், என் குழந்தைக்கு நெஞ்சு விடுங்க. திடீர்னு மயக்கம் ஆயிட்டது. நம்ம நினைவே இல்லைங்க. கைகால் போட்டது போட்டபடியா கிடக்குது. தயவு செய்து புறப்படுங்க டாக்டர் சார், புறப்படுங்க. எப்படி இங்க வர முடியும்? இந்த நிலையில நான் எப்படி வர முடியும்? டாக்டர் சார், தற்சமயம் வேற இந்த டாக்டரையாவது காட்டுங்க. இந்த வேலை முடிஞ்சது நானே வந்து பாக்குறேன். இல்லைங்க டாக்டர், எல்லா டாக்டர்களும் கை விட்டுட்டாங்க. உங்களால தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்தா தான் என் குழந்தை பிழைக்கும். உங்களால தான் என் செல்வத்தை காப்பாற்ற முடியும் டாக்டர் சார். நீங்க இருக்கிற இந்த நிலையை பார்த்து இப்படி உங்களை கட்டாயப்படுத்துறேன்னா என் குழந்தை எந்த அளவுக்கு ஆபத்தான நிலையில இருக்குதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர் சார். இதோ கல்யாண கோலத்தோட உட்கார்ந்து இருக்கிற உங்க மகன் சௌக்கியமா சந்தோஷமா பூவும் பொட்டுமா வாழாத வகை செய்யும். புறப்படுங்க டாக்டர் சார், புறப்படுங்க டாக்டர் சார். அழாதப்பா, அழாத. வர முத்து, என் கிட் பேக் கொண்டா. நீங்களே காருக்குள்ள நடத்திடுங்க, நான் அதை வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, உட்கார். என்னப்பா இது, ஊரை விட்டு போயிட்டு இருக்க? இப்ப நம்ம எங்க போறோம்? டாக்டர் சார், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போலீஸ் நம்ம பின்தொடர்ந்து வராங்க. பயப்படாதா? கொட்டை கட்டி மச்சான், பயப்படாத. ஏன்டா பயப்படுறேன்? டிரைவர் இருந்தா என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன? காரு தான் நல்லா வேகமா போகுதாடா. இப்ப நம்மள போலீஸ்காரன் பிடிக்க முடியுமா?
குயிக் குயிக். எஸ் சார். மச்சான் மச்சான் அப்பா ஐயோ அட மச்சான் என்னடா சத்தாருப்பு தாரா கிடக்குற ஐயோ ஐயோ அம்மா நிமிர முடியலடா எங்கெங்கயோ பிடிக்குதுடா அப்பா ஐயோ அம்மா மச்சான் 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 நான் என்னடா பண்ணுவேன் அட மச்சான் நான் என்னடா பண்ணுவேன் மச்சான் மச்சான் போயிட்டியா ஐயோ அப்போ நான் வாய் அப்படியே நின்னு போச்சாடா அப்போன்னு சொன்ன வாய அப்படியே நின்னு போச்சுங்கிறியா இந்த மலையில இருந்து உருட்டி இருக்கப்படாதுடா திருவண்ணாமலையில இருந்து உருட்டணும் அம்மா அப்போ திருவண்ணாமலையில இருந்து உருட்டணுங்கிறியா என்ன தெரியுமா பரப்புறா இந்த மலையில இருந்து உழுந்தே சாவலியே போலீஸ் அடிச்சாடா சாவ போறோம் நீ ஏன்டா காலால பொங்கல் கின்ற போயடா அப்பா ஜோசப் குழந்தைக்கு எப்படி இருக்கு இன்னும் அப்படியேதான் இருக்கு ஜம்பு இவன் தான் டாக்டர் ராமநாதன் டாக்டர் சார் உங்களை எப்படி இங்க கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் என்ன இங்க கொண்டு வந்தாங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க குழந்தைக்கு எப்படி இருக்குது குழந்தை பிழைக்காது டாக்டர் சார் குழந்தை இல்லாம எங்களால இருக்க முடியாது டாக்டர் எங்க குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் டாக்டர் குழந்தை எங்க தெய்வம்
தெய்வத்தை காட்டுற தெய்வம். நீங்க முயற்சி செஞ்சா எப்படி எங்க குழந்தை உங்களால காப்பாற்ற முடியும்? முடியாது. குழந்தை பிழைக்காது. பிழைக்க விட மாட்டேன். ஏன் பிழைக்க வைக்கணும்? எதுக்காக காப்பாற்றணும்? டாக்டர் என்ன சொல்றீங்க? எங்களுக்கு புரியும்படியா சொல்லுங்க. இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல. குழந்தை சாகத்தான் வேணும். என்ன சொல்லுங்க? இன்னொரு முறை அப்படி சொன்ன நீங்க என்ன செய்தாலும் சரி, குழந்தையை மட்டும் காப்பாற்ற மாட்டேன். காப்பாத்து. சீக்கிரம் குழந்தைக்கு மருந்து கொடுத்து காப்பாத்து. முடியாது. முடியாது. ஐயோ, ஏன் குழந்தையை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்றீங்க? எதுக்காக இந்த பிடிவாதம்? குழந்தைக்கு இந்த நிலை ஏற்பட்டதே என்னாலதான் டாக்டர் சார், என்னாலதான். எப்படியாவது குழந்தையை காப்பாத்துங்க. உங்களை தவிர இந்த குழந்தைய வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது டாக்டர் சார், காப்பாற்ற முடியாது டாக்டர். இவன் ஒத்தந்தானா? லட்சமே இருக்காங்க. இவனை விட எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருக்காங்க. நீ ஏனா இவனே வேணும்னு சொன்னேன். நீ இவனை சேர்ந்து நாடகமா நடிக்கிறீங்க. உங்க 2 பேரையும் டாக்டர் சார், அவங்க சொல்றத குழந்தை எங்க ஒருத்தராலதான் காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில நான் தான் அவங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என் பேச்ச பொய்யாக்காதீங்க. குழந்தைய அநியாயமா கொல்லாதீங்க. ஏன் இப்படி மறுக்கிறீங்க? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. சொல்றதுல அப்புறம் முதல்ல மருந்து கொடு. குழந்தைய காப்பாத்து. உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டுமில்ல, இப்ப கல்யாணமாவதே உன் பொண்ணும், அவளே அவ புருஷனே எல்லாருமே வெட்டி குவிச்சு தலையில கொண்டு வந்து உன் கண் முன்னாடி காட்டுவேன். என்ன சரியா இல்லையா? மருந்து கொடுக்கறியா இல்லையா? இந்த உலகத்தையே நாசமாக்கினாலும் குழந்தையை மட்டும் காப்பாற்ற மாட்டேன். என்ன சொன்னேன்? இப்ப குழந்தை நீ காப்பாற்ற போறியா இல்லையா? முடியாது. சொல்லு, குழந்தை காப்பாற்ற இல்லையா? வேண்டாம், அவரை விட்டுடுங்க. அவரை ஒண்ணு செய்யாதீங்க. வேண்டாம். ஐயோ, குழந்தை காப்பாற்ற இல்லையா? ஐயோ, நான் சொல்றேன் கேளுங்க. அவரை விட்டுடுங்க, விட்டுடுங்க. டாக்டர் கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் குழந்தைய வேற யாரு காப்பாத்துவாங்க? சொல்லுங்க, விட்டுடுங்க அவரை, விட்டுடுங்க, விட்டுடுங்க, விட்டுடுங்க. டாக்டர், டாக்டர், ஏன் இப்படி செய்றீங்க? ஒரு சமயம் குழந்தைக்கு போற உயிரை ராத்திரியும் பகலுமா கிட்ட இருந்து மீட்டு கொடுத்தீங்களே, இப்ப பொழைக்க வேண்டிய உயிரை சாகடிக்கிறேன்னு சொல்றீங்களே, இது எதுக்காக டாக்டர்? இது எதுக்காக? சொல்லு. நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் தானே? உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லை, இனிமேல சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணத்தை கொட்டி குவிக்கிறோம். நான் இப்ப அந்த பணத்தை உங்க வீட்டுல சேர்த்துட்டு வரேன். குழந்தை காப்பாத்து. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, குழந்தையை மட்டும் காப்பாற்றவே மாட்டேன். என்னதான் என்ன? பணத்துக்கும் பணிய மாட்டேங்கிற, உயிருக்கும் பயப்பட மாட்டேங்கிற. இந்த பிடிவாதம் எதுக்காக? சொல்லு, காரணத்தையாவது சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நீங்க தான் காரணம். நாங்களா? நாங்களா அதுக்கு காரணம்? ஆமா, குழந்தை இப்ப சாக நேர்ந்தா அதுக்கு காரணம் நீங்க தான். டாக்டர், அதை மட்டும் சொல்லாதே. ஏன், எத்தனையோ உயிர்களை வாங்குற உங்களுக்கு இந்த சின்ன உயிர் போறதுல அவ்வளவு வேதனையா? உண்மைதான் டாக்டர். நாங்க எத்தனையோ பேரை கொலை செய்திருக்கிறோம், எவ்வளவோ உயிர்களை சித்திரவதை செய்திருக்கிறோம். நாங்க கொலைகாரங்க தான். ஆனா ஆனா எங்க உள்ளத்துல எப்படியோ எங்களே அறியாம இந்த குழந்தை மேல பாசம் ஏற்பட்டு போச்சு டாக்டர். இறக்கமில்லாத இந்த நெஞ்சத்துல அது எப்படி உருவாச்சுன்னு நீங்க கேட்கலாம். கல்லுக்குள்ள தேரை எப்படி உருவாகுது டாக்டர்? அப்படித்தான் டாக்டர், அப்படித்தான். இப்பாவது சொல்லுங்க டாக்டர், குழந்தையை காப்பாத்துறேன்னு இப்பவாவது சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர், அந்த ஒரு சொல்லதான் எங்க உயிரை ஊசலாடுது. குழந்தையை காப்பாத்துறேன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சார், டாக்டர் சார், அவங்க கண்ணீரை பாருங்க. அந்த கண்ணீர் திரையில மறைஞ்சிருக்கிற அன்பை பாருங்க. தெரியலையா டாக்டர்? எங்க கண்ணீர்ல உங்களுக்கு எதுவுமே தெரியலையா டாக்டர்? வேணும்னா இங்க நெஞ்ச பழந்து காட்டுறோம் டாக்டர். அப்போது குழந்தையை காப்பாத்துறீங்களா? சொல்லுங்க டாக்டர். குழந்தைக்காக எது வேணாலும் செய்யறோம். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்யறோம். சொல்லுங்க டாக்டர். இதுவரைக்கும் நாங்க செஞ்ச அக்கிரமத்துக்காக, நாங்க செஞ்ச அநியாயத்துக்காக இந்த அரியா குழந்தைய பலியிடாதீங்க டாக்டர். பலியிட்டுத்தான் ஆகணும். இதுவரைக்கும் நீங்க செய்த அக்கிரமத்துக்கு இதுதான் பரிகாரம். கெட்டவங்க நல்லவங்களா மாற ஒரு புனிதமான உயிரை பலியிட்டுத்தான் ஆகணும். டாக்டர், நீங்க என்ன சொன்னீங்க?
நாங்க என்ன செஞ்சா குழந்தையை காப்பாத்துவீங்க? இதுவரைக்கும் நாங்க கொன்ன உயிர்களெல்லாம் மீட்டு தர சொல்றீங்களா, இல்ல கொள்ளையடிச்சதெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்றீங்களா? நாங்க என்ன செஞ்சா குழந்தையை காப்பாத்துவீங்க? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. குழந்தையை காப்பாற்றணும்னா ஒரே நிபந்தனை, நீங்க போலீஸ்ல சரணடையணும். டாக்டர், இதுதான் உங்க முடிவா? ஆமா, குழந்தையை காப்பாற்றணும்னா இந்த முடிவுக்கு நீங்க சம்மதிச்சுத்தான் ஆகணும். டாக்டர், அன்புக்கு பணிஞ்சோம், பாசத்துக்கு பணிஞ்சோம். இப்ப போலீஸுக்கு பணியணும்னா அதுல எங்களுக்கு பயம் இல்ல டாக்டர். ஆனா ஒண்ணே ஒண்ணு, எந்த குழந்தைக்காக நாங்க இவ்வளவு வேதனைப்படுறோமோ அந்த குழந்தையை விட்டு உடனே பிரிய நிறுத்துறோம் டாக்டர். எங்களை அப்பவே தூக்கில போட்டுருவாங்க டாக்டர். இந்த பயத்தாலதான் இவ்வளவு நாளா நீங்க இந்த இழிவான வாழ்க்கையை நடத்துறீங்க. குற்றவாளிகளை திருத்தி நல்வாழ்க்கையில திருப்பிடுங்கிற அபிப்பிராயமே தவிர அவங்களை கொல்லணுங்கிற எண்ணமே நம்ம அரசாங்கத்துக்கு கிடையாது. அப்போ எதுக்காக தூக்கு தண்டனை, எதுக்காக சிறைச்சாலைன்னு நீங்க கேட்கலாம். திருந்தாத திருத்த முடியாத குற்றவாளிகளுக்காகவே அவை ஏற்படுத்தப்பட்டன. குத்தம் செய்கிறது ஒரு தொழிலும் இல்லை, பிழைப்பும் இல்லை. அது ஒரு விதமான நோயின்னு நமக்காக பாடுபட்ட மகாத்மாவே சொல்லியிருக்காரு. நீங்க என் பேச்சு நம்புங்க, போலீஸ்ல சரணடையுங்க. உங்களை தூக்கு மேடையிலிருந்து காப்பாற்ற நான் ஏற்பாடு செய்கிறேன். அரசாங்கத்தின் முக்கிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து உங்களுக்காக நான் வாதாடுறேன். நமது அரசு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டது. அது உங்களுக்கு நியாயத்தையே வழங்கும். நீங்க சிறைச்சாலையில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் குழந்தையை பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். நீங்க என்ன நம்பலாம். என்ன என்ன சொல்றீங்க? இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. காலத்தை கடத்தாதீங்க. அப்புறம் நீங்க சரின்னு சொன்னாலும் என்னால குழந்தையை காப்பாற்ற முடியாது. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க, சம்மதம் சொல்லுங்க. சரி டாக்டர், உங்க விருப்பப்படியே செய்யறோம். குழந்தை பேரை சத்தியம் பண்ணுங்க. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை. என் உயிரை கொடுத்தாவது குழந்தையை காப்பாற்ற. நீங்க யாராவது சீக்கிரமா போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துருங்க. Then what's your plan? டாக்டர் போகும்போது இருதய வலிக்காக எந்த மருந்து எடுத்துட்டு போகலன்னு கம்பவுண்டர் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். அதுக்காக எப்படியும் மருந்து வாங்க யாராவது ஒருத்தன் வந்துதான். இதை உத்தேசிச்ச எல்லா மருந்து கடைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறேன். இந்த தடவை எப்படியும் பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல் ரைட், கோ அஹெட். அர்ஜென்ட்டா அந்த மருந்து கொடுங்க. இதுல ஒரு மருந்து நம்ம கடையில இல்ல, பக்கத்து கடையில இருந்து கொண்டு வரணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டேய் சந்த, இந்த மருந்து இருக்கா பாரு. ஹலோ, D2 இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். நான் கிருஷ்ணா மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து பேசுறேன். நீங்க கேட்டிருந்த மருந்து வந்திருக்கு, பிடிச்சு வச்சிருக்கேன். இதோ வந்துட்டேன். போலீஸுக்கு போன் பண்ண இல்ல? நான் பண்ணலையே சார்.
இதோ மருந்து. குழந்தைய கொண்டுட்டு இல்ல, எங்க பாப்பாவை கொண்டுட்டு இல்ல, நீ அழைத்து போ. என்னாச்சு? என்ன என்ன ஜம்பு? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, ஏதோ கெட்ட நினைவு. குழந்தைக்கு நினைவு வந்துருச்சு. மாமா மாமான்னு கூப்பிடுது. சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மாமா எங்க? வராங்கம்மா, இப்ப வந்துருவாங்க. டாக்டர், இனிமே எந்த ஆபத்தும் இல்லையே? ஆபத்தே இல்லை. இனி சிகிச்சையோ மருந்தோ எதுவுமே தேவையில்லை. அம்மா கீதா, மாமா டாக்டர், நீங்க எங்களுக்கு செய்த உதவியை உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, நாங்க இப்பவே இங்க இருந்து புறப்படுறோம். டாக்டர் சார், குழந்தை தவிர நாங்க வேற எதையும் கொண்டு போற. இதுவரைக்கும் நாங்க கொள்ளடிச்ச சொத்துக்கள் பூராவையும் அப்படியே விட்டுட்டு போறோம். அப்போ நீங்க செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டீங்களா? மறக்கல டாக்டர், ஆனா இந்த பாழு மனசுதான் கேட்க மாட்டேங்குது. குழந்தையோட கொஞ்ச நாளாவது ஒட்டி வாழணுங்கிற ஆசைதான் சத்தியத்தையே மீறி எங்களை இப்படி செய்ய தூண்டுது. என்ன செய்ய சொல்றீங்க? கௌரி, நீ எங்களுக்காக செய்த சேவையின் தியாகத்தையும் எங்க உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம்மா. நீ நல்லா இருக்கணும். நாங்க வர்றோம்மா. டாக்டர் சார், போயிட்டு வரோம். வரோம் டாக்டர். போலீஸ்லா பாப்பா, நீ இங்கே உட்கார்ந்து குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்க. நசீர், இனி பிரயோஜனம் இல்லை. நாம போலீஸோட போராடித்தான் ஆகணும். சரண்டர் சரண்டர். நீங்களா வந்து சரண்டர் ஆகலைன்னா சுட்டுடுவோம். I will count exactly 10. If you don't surrender, we shall get you dead or alive.
என்ன எதுக்காக காப்பாத்துன? குழந்தை இல்லாம என்னால இருக்கவே முடியாது. உனக்கு பலமான அடிபட்டு இங்க உட்காந்துரு, நாங்க போய் குழந்தை கொண்டாந்துறோம். இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில அந்த குழந்தை இருந்தாலும் கொண்டு வர உட்கார்றா முடியாது. குழந்தை நானே கொண்டு வந்துடுறேன். என்னை தடுக்காதீங்க, என்னை தடுக்காதீங்க. ஜோசப், ஜோசப், ஆத்திரப்படுறதுக்கு நேரம் இல்லடா. குழந்தையை விட்டு பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? ஏய், ஆனா இந்த நிலைமையில போலீஸோட போராடி நம்மால குழந்தையை மீட்க முடியாது. என் பேச்ச நம்புடா. குழந்தை எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஏய், போலீஸ் நெருங்கிட்டே இருக்குது. வாயும் கூட வாடா.